இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு நாங்கள் விசிட் பண்ண 2 பிளேஸ் பற்றி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் 9th மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பற்றி பார்த்துடலாம். ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு ஊட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் தான் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு ஒரு சீனரி மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். கொஞ்சம் மவுண்டெயின் வந்துட்டு ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீத்திங் வந்து ரொம்பவே வந்து அவசியமாக தேவைப்படும். ஸோ வயசானவங்கனால கண்டிப்பாக வந்து ஏற முடியாது, நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே வந்து பெஞ்செலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே போய் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லனாலே உங்களுக்கு தெரியும், சில மூவிஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. சில ஹிந்தி மூவிஸ் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குச் குச் ஹோத்தாகி, நெக்ஸ்ட் வந்து ராஜா ஹிந்துஸ்தானி. இந்த மூவி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது மூவிங்க தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எது ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் வந்து பண்ணலாம், ஹாக்கி விளையாடணும் அப்படின்னு நினச்சா கூட விளையாடலாம். அப்புறம் வந்து பைன் ஃபாரஸ்ட்க்கு கொஞ்சம் பக்கமாக தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பைன் ஃபாரஸ்ட் வியூ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். போகிற வழியும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து 2 days வந்துட்டு தான் பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை 1 day மட்டும்தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வர்த் வந்து இல்லை. ஜஸ்ட் ஃபார் மவுண்டெயின் வியூக்காக நீங்கள் போய் பார்க்கலாமே தவிர, அங்கே வந்துட்டு இல்லை எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிளேஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் செகண்டாக விசிட் பண்ண பிளேஸ் தாங்க பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் மைசூர் போகிற ரோட்டில் இந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதுமலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தாங்க இந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் முதுமலை ஃபாரஸ்ட் வேணும்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். முதுமலை ஃபாரஸ்ட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊட்டி விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி வந்து சம்மர் சீசன் அன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சீனிக் பிளேசஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையான பிளேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு மே எண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். இது எல்டரி பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான பேட்ரி கார் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் அந்த பேட்ரி கார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்டுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எபோவ் 5 yearsக்கு வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 5 to
12 இயர்ஸ் வரைக்கும் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமராவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு. பைக்ரா ஃபால்ஸ் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலை மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு தெய்வம் மாதிரி அவங்க வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. தெய்வமே வந்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதா வந்துட்டு அவங்க இன்னும் வந்து நம்பிட்டுருக்காங்க. பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சீனரி வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா பைன் ஃபாரஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வியூ பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு ஒரு 2 days பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இது ஒரு அழகான பிளேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு பைன் ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்துட்டு பைக்ரா ஃபால்ஸ்க்கு வந்து வந்தோம். ஸோ அடுத்தது நாங்கள் போகிறது தான் வந்து முதுமலை ஃபாரஸ்ட். ஸோ முதுமலை ஃபாரஸ்ட்டும் அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் அதில் வந்து நிறைய டீமெரிட்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஊட்டி சீரியஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நியூ வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்த்திங்கன்னா Part 4 வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு ஃபுட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்துட்டு வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறக்கிட்ட தான் வந்துட்டு போட்டிங்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் போகிற டைமில் வந்துட்டு அவங்க வந்து ரோட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால எங்களால் போட்டிங் வந்து போக முடியல. ஸோ போட்டிங் வந்து எங்களால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு ஒரு 100 meters தான் வந்து உங்களுக்கு போட்டிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். பாய்.